நாங்கள் முன்னருள்ள பாட்டில் டாட்டில் இன்ஹெரிட்டன்ஸ் என்ற கன்செப்ட் எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்த்தோம். நான் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸினை எவ்வாறு யூஸ் செய்வது என்று ஐடியா ஒன்று இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் உங்களுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்ற கன்செப்ட் சற்று அண்டர்ஸ்டாண்ட் செய்ய கடினம் என்பதால் உங்களுக்கு மற்றொரு பாட்டொன்றை எடுத்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்ற கன்செப்டினை மேலும் டீப்லி எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். நாங்கள் மீண்டும் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்றால் என்னவென்று முன்னருள்ள பாட்டில் பார்த்த இன்ட்ரடக்ஷனினை படித்து பார்ப்போம். அப்பொழுது உங்களுக்கு நன்றாக இங்கிருந்து என்ன கூறுகின்றது என்று அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் முன்னர் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி கதைத்த பகுதியையே இங்கு படிக்கின்றேன். நீங்கள் whenever you use inheritance this always create a is a relation என்று இருக்கின்றது பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் முன்னர் ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஒன்றை தயாரித்தோம் என்பது தெளிவாக வேண்டும். அதன் பிறகு டீச்சர் என்ற கிளாஸ் ஒன்றை தயாரித்தோம். அதன் பிறகு இந்த இரண்டும் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகக்கூடியவாறு பர்சன் என்ற பேரண்ட் கிளாஸ் ஒன்றை தயாரித்தோம். உங்களுக்கு இந்த அனைத்து நேரத்திலும் இஸ் a ரிலேஷன்ஷிப் என்றால் என்ன என்று தெளிவாக வேண்டும். இங்கு நாங்கள் பர்சன் என்று தயாரித்த பேரண்ட் கிளாஸ் ஒன்று இருக்கின்றதே. அதன் பிறகு ஸ்டூடெண்ட் என்று உங்களுடைய சைல்ட் கிளாஸ் இருக்கின்றது. எனவே ஸ்டூடெண்ட் இஸ் a பர்சன் என்ற கன்செப்ட் சரியாக இருக்கின்றது அல்லவா? அதே போன்று டீச்சர் இஸ் a பர்சன் என்ற கன்செப்ட் ஒன்று சரியாக இருக்கின்றது. எம்மால் அந்த கன்செப்டை சரியாக வேலை செய்கின்றது என்றால், அதாவது இந்த இஸ் a போன்ற ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கு. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் போன்ற கன்செப்டினை யூஸ் செய்ய முடியும். நான் ஸ்டூடெண்ட் இஸ் a பர்சன், ட்ரக் இஸ் a வெஹிக்கிள் என்ற எக்ஸாம்பிள் சிலவற்றை கொடுக்கின்றேன். வெஹிக்கிள் என்றால் பேரண்ட் கிளாஸ் ஆகும், ட்ரக் என்றால் அதிலிருந்து இன்ஹெரிட் ஆகும் சைல்ட் கிளாஸ் ஆகும். அதே போன்று கவ் இஸ் அனிமல் என்று இருக்கிறது. அனிமல் என்றால் எங்களுடைய பேரண்ட் கிளாஸ் ஆகும். கவ் என்றால் அதிலிருந்து இன்ஹெரிட் ஆகும் சைல்ட் கிளாஸ் ஆகும். உங்களுக்கு இந்த இஸ் a ரிலேஷன்ஷிப் என்று இன்ஹெரிட்டன்ஸுடன் பிணைந்திருக்கின்றது என்று இப்பொழுது தெளிவாக வேண்டும். நாங்கள் முன்னர் கதைத்தது என்ன என்று, இந்த பேரண்ட் கிளாஸ் என்றால் என்ன மற்றும் சைல்ட் கிளாஸ் என்றால் என்ன என்று கதைத்தோம். அதே போன்று நீங்கள் சிறிதளவு இடங்களில் இந்த பேரண்ட் கிளாஸிற்கு பேஸ் கிளாஸ் அல்லது சூப்பர் கிளாஸ் என்றும் கூறுகிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இந்த நாங்கள் சைல்ட் கிளாஸிற்கு சில சமயங்களில் டிரைவ்ட் கிளாஸ் என்று கூறுகின்றோம். அதாவது நாங்கள் பேரண்ட் கிளாஸ் ஒன்றிலிருந்து டிரைவ் செய்த ஒன்றாகும். அதனால் இந்த சைல்ட் கிளாஸிற்கு சில சமயங்களில் டிரைவ் கிளாஸ் அண்ட் சப் கிளாஸ் என்று கூறுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் அந்த பேரண்ட் கிளாஸில் இருந்து தயாரித்த சப் கிளாஸ் என்ற அர்த்தத்தில் இந்த சைல்ட் கிளாஸிற்கு சப் கிளாஸ் என்றும் கூறுகின்றோம். இந்த பெயர்கள் உங்களுக்கு முக்கியமானது. சில வெப்சைட் சிலவற்றில் இவ்வாறு சில சமயங்களில் பேரண்ட் அல்லது சைல்ட் என்ற கன்செப்டில் இருந்து அல்லாமல் அவர்கள் அழைக்கின்றார்கள். அவர்கள் பெரும்பாலான நேரங்களில் பேஸ் கிளாஸ் மற்றும் டிரைவ் கிளாஸ் என்ற கன்செப்ட் இரண்டிலிருந்தே பெரும்பாலும் எக்ஸ்பிளனேஷன் செய்து இருக்கின்றார்கள். இங்கு கீழே இருக்கும் பாயிண்ட் மிகவும் முக்கியமான பாயிண்ட் ஆகும். நீங்கள் டாட் சப்போர்ட்ஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் which means that a class can only inherit from a single class என்று இருக்கின்றது பாருங்கள். அதாவது நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் போன்றவற்றை கற்றிருந்தால் நாங்கள் கதைக்கும் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்பது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை. அது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது பிரான்ச் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக இருக்கலாம் என்பது தெரியும். இந்த மல்டி லெவல் கிளாஸ் என்றால் கிளாஸ் ஒன்றில் இருந்து மாத்திரமில்லை இது இன்ஹெரிட் ஆகலாம். அதற்கு கிளாஸ் 2-3 இருந்தாலும் அந்த கிளாஸஸில் இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து இன்ஹெரிட் ஆகலாம். ஆனால் இந்த டாட் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் செய்வது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ற லெவலுக்கு மாத்திரமே ஆகும். அதாவது இதற்கு பேரண்ட் கிளாஸ் என்று மாத்திரமே இருக்க முடியும். நீங்கள் டாட்டில் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் செய்ய வேண்டாம் என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு இந்த சைல்ட் கிளாஸிற்கு அதற்கு தனித்துவமான பேரண்ட் கிளாஸ் ஒன்றை மாத்திரமே இருக்க முடியும் என்பது தெளிவாக வேண்டும். அதற்கே சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்று கூறுகின்றோம். உங்களுக்கு இது புதிய கன்செப்ட் என்றால் நிச்சயமாக இதனை உங்கள் நோட்டில் ஆட் செய்து கொள்ளுங்கள். நான் இந்த ஸ்லைடில் இன்ஹெரிட்டன்ஸில் கதைத்த இன்ஹெரிட்டன்ஸ் போன்ற ஒன்றை யூஸ் செய்தால் எமக்கு கோடில் இருக்கும் கம்ப்ளெக்ஸ் இல்லாவிட்டால் கோடில் இருக்கும் லென்த் குறையும் என்று மாத்திரம் இல்லை, எமக்கு இந்த கோடினை திடீரென்று மாற்ற வேண்டும் என்றால் அதே போன்ற விடயங்களுக்கும் மிகவும் எளிதாக இவ்வாறு இன்ஹெரிட் ஆகும் பேரண்ட் கிளாஸினை டிஃபைன் செய்ய முடியும் என்று கொடுத்து இருக்கின்றேன். இதற்கு முன்னர் ஸ்லீப் என்ற மெத்தடினை நார்மல் கிளாஸஸில் டிஃபைன் செய்து சென்றால் எங்களுக்கு அந்த ஸ்லீப் என்ற பொதுவான மெத்தடினை மாற்ற வேண்டும் என்றால் கிளாஸஸ் 10 அல்லது அதற்கு மேல் இருந்தால் அந்த கிளாஸஸ் 10னையும் ஒவ்வொன்றாக மாற்ற வேண்டி இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் அந்த கிளாஸஸ் 10னையும் பேரண்ட் கிளாஸில் இருந்து இன்ஹெரிட் செய்திருந்தால் அந்த பேரண்ட் கிளாஸ் உள்ளே இருக்கின்ற ஸ்லீப் என்ற மெத்தட் ஒன்றை மாத்திரம் மாற்றினால் போதுமானதாகும். நாங்கள் இவ்வாறு இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் செய்கின்ற பொழுது எங்களுடைய கோட் உள்ளே வரும் அட்வான்டேஜஸ் என்ன என்று பார்ப்போம்.
இட் ப்ரொமோட்ஸ் reusability of the code and reduces redundant code என்பது முதல் பாயிண்ட் ஆகும். அதாவது நாங்கள் கோடினை மீண்டும் யூஸ் செய்யலாம். அதாவது நீங்கள் பேரண்ட் கிளாஸ் ஒன்றை தயாரித்தால் அதனை யூஸ் செய்து அதிலிருந்து எக்ஸ்டெண்ட் செய்து மேலும் சப் கிளாஸஸினை தயாரிக்க முடியும். அதன் பிறகு இட் ஹெல்ப்ஸ் டு டிசைன் அ ப்ரோக்ராம் இன் அ பெட்டர் வே என்று கூறுகிறது. இதிலிருந்து கூறுவது என்னவென்றால், நாங்கள் பொதுவாக சாஃப்ட்வேர் ஒன்றை கோட் செய்து செல்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அந்த சாஃப்ட்வேரினை தோன்றியவாறு கோட் செய்து செல்வது இல்லை, ஆனால் அவ்வாறும் செய்யலாம். ஆனால் இதனை செய்ய மிகவும் ஆப்டிமைஸ் வகைகள் நிறைய இருக்கின்றன. அதாவது இதற்கு பொருந்தும் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கின்றன. நான் உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன்ஸ் என்றால் என்னவென்று தெரிந்திருந்தால் நான் இப்பொழுது கூறுவது என்ன என்று உங்களுக்கு சரியாக தெளிவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இவற்றுக்கு பிரின்சிபல்ஸ் இருக்கின்றன, டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கின்றன. நீங்கள் சாலிட் பிரின்சிபல்ஸினை ஃபாலோ செய்திருந்தால் நான் இப்பொழுது கூறுவது என்ன என்று உங்களுக்கு நன்றாக தெளிவாக வேண்டும். நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எந்த டிசைன் பேட்டர்ன் ஒன்றையோ அல்லது எந்த பிரின்சிபல் ஒன்றையோ ஃபாலோ செய்து எழுதி கொண்டு செல்லுகின்ற பொழுது, நான் உங்கள் கோடினை எழுதி கொண்டு செல்லும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கோட் பிளாக் ஒன்றை ரிமூவ் செய்ய வேண்டிய தேவை வருகின்றது. இதில் இருக்கின்ற முக்கியத்துவம் ஆகும். நீங்கள் நிறைய கோட்களை எழுதி கொண்டு செல்கின்ற பொழுது இவ்வாறு சிறிதளவு கோட் பிளாக்ஸினை நீக்கினால் நாங்கள் நினைக்காத இடங்களில் கோட் ஃபெயில் ஆகின்றது. எமக்கு அவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் எரர்ஸ் வருவதை தடுப்பதற்கு ப்ரோக்ராம் டிசைன் செய்கின்ற ப்ராசஸிற்கு சரியாக சிறந்த டிசைன் பேட்டர்னினை அல்லது சிறந்த ஆர்கிடெக்சர் ஒன்றை ஃபாலோ செய்ய முடியும். இவ்வாறு நாங்கள் ப்ரோக்ராம் ஒன்றை தயாரித்து கொண்டு செல்கின்ற பொழுது இந்த சாஃப்ட்வேரினை டெஸ்டிங் செய்ய வேண்டும். நாங்கள் ஃப்ளட்டரில் விஜெட் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங் மற்றும் இன்டிகிரேட்டட் டெஸ்டிங் என்ற 3 வகைகளை கற்பிக்கின்றோம். நாங்கள் கோடினை தொடர்ந்து எழுதி கொண்டு செல்கின்ற பொழுது அதற்கு டெஸ்டிங் எழுதுவது மிகவும் கடினமான வேலையாகின்றது. அதே போன்றே நாங்கள் இவ்வாறு எங்களுடைய ப்ரோக்ராமினை இன்ஹெரிட்டன்ஸ் போன்ற கன்செப்ட்ஸ் யூஸ் செய்து அழகாக டிசைன் செய்து சென்றால் எமக்கு இதனை டெஸ்ட் செய்ய வேண்டி இருந்தாலும் மிகவும் எளிதாகின்றது. நாங்கள் இப்பொழுது 3வது பாயிண்டில் இருந்து என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம். இட் மேக்ஸ் கோட் சிம்பிளர், கிளீனர் அண்ட் சேவ்ஸ் டைம் அண்ட் மணி ஆன் மெயின்டெனன்ஸ். இங்கு உங்களுக்கு இதிலிருந்து இவ்வாறு மணி சேவ் ஆகின்றது என்று தோன்றலாம். உங்களுக்கு நாங்கள் இதனை பின்னர் கதைக்கும் பொழுது நன்றாக தெளிவாகும். எமக்கு இவ்வாறு கோடினை மிகவும் எளிமையாக எழுத முடியும். எமக்கு இதனை மிகவும் கிளீனாக எழுத முடியும் மற்றும் டைம் சேவ் ஆகின்றது. உங்களுக்கு நாங்கள் சைல்ட் கிளாஸ் உள்ளே தனித்தனியாக அனைத்து கிளாஸ்களையும் இம்ப்ளிமெண்ட் செய்வதை விடவும் எளிதானது என்பது தெளிவாகும். பேரண்ட் கிளாஸில் இருந்து அதனை இன்ஹெரிட் செய்ய முடியும். உங்களுக்கு இவ்வாறு டைம் சேவ் ஆகின்ற பொழுது அதிலிருந்து எவ்வாறு மணி சேவ் ஆகின்றது. ஆனால் இது மெயின்டெனன்ஸ் பக்கத்துக்கும் மிகவும் எளிதானதாகும். அதாவது நான் உங்களுக்கு இதனை நாங்கள் டிப்ளாய்மெண்ட் செய்வது செல்கின்ற பொழுது டெஸ்டிங் எழுத வேண்டும் என்று கூறினேன். நாங்கள் இந்த டெஸ்டிங் என்ற விடயத்தினை பின்னர் ஃப்ளட்டரில் கதைப்போம். இது சற்று அட்வான்ஸ் கன்செப்ட் ஒன்றாகும். எமக்கு நாங்கள் இவ்வாறு டெஸ்டிங்கினை சரியாக எழுதி கொண்டு செல்கின்ற பொழுது எங்களுடைய ப்ரோக்ராமினை டிப்ளாய் செய்வது மிகவும் எளிதானதாகும். அதுவே இங்கு கூறப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய கோடினை சரியாக இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் செய்து எழுதினால் எங்களுடைய சாஃப்ட்வேரினை மெயின்டெனன்ஸ் செய்வது மிகவும் எளிதானதாகும். நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்ற கன்செப்ட் தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்ஹெரிட்டன்ஸ் மாத்திரம் இல்லை, மேலும் நிறைய கன்செப்ட்ஸ் இருக்கின்றன. நாங்கள் இவ்வாறு சரியாக இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் செய்யும் விடயம் அந்த கன்செப்ட்களில் ஒன்றாகும். எனவே உங்களுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் காரணமாக எங்களுடைய கோடின் ரீயூசபிலிட்டி, கோடின் ரிடண்டன்ட் கோட் குறைப்பது, அதன் பிறகு பெட்டர் வே ஆஃப் டிசைன் என்று நாங்கள் இது போன்ற விடயங்கள் எவ்வாறு ப்ரோக்ராமில் வேலை செய்கின்றோம் என்று தெளிவாகும். நாங்கள் மேலும் எக்ஸாம்பிள் ஒன்றிலிருந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்ற கன்செப்டினை இன்னும் அறிந்து கொள்ள முடியும். நான் இவ்வாறு மேலே பேரண்ட் கிளாஸ் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். நான் இவ்வாறு அனிமல் என்ற கிளாஸ் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். நான் முதலில் இந்த அனிமல் உள்ளே இருக்கின்ற ஃபீல்ட்ஸ்களை டிஃபைன் செய்கின்றேன். நான் ஸ்ட்ரிங் நேம் இதை மாத்திரம் இப்பொழுது கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் இந்த நேமின் கன்ஸ்ட்ரக்டரினை இவ்வாறு அனிமல் திஸ் டாட் நேம் என்று தயாரிக்கின்றேன். இப்பொழுது இங்கு இருக்கின்ற இஷ்யூ ஒன்று ரிமூவ் ஆக வேண்டும். நாங்கள் சற்று இதனை ஜூம் அவுட் செய்வோம். இவ்வாறு கன்ஸ்ட்ரக்டரினை தயாரிப்பது எமக்கு முன்னர் சந்திக்காது இருக்கலாம். நீங்கள் இங்கு இவ்வாறும் எமக்கு கன்ஸ்ட்ரக்டர் தயாரிக்க முடியும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து அனிமல் என்ற ஆப்ஜெக்டிற்கு பாஸ் செய்யும் வேல்யூ இதன் மூலம் ஆட்டோமேட்டிக்கலி நேமிற்கு பாஸ் ஆகின்றது நடைபெறும். நார்மல் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை தயாரிப்பது போன்றதாகும். எமக்கு இங்கு இது ஆட்டோமேட்டிக்கலி பாஸ் ஆகின்றது என்பதால் இங்கு நல் இஷ்யூஸ் வராது. அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் கன்ஸ்ட்ரக்டரினை தயாரித்தோம். இப்பொழுது எமக்கு இந்த நேமிற்கு கெட்டர் ஒன்றை தயாரிக்க முடியும். இவ்வாறு ஸ்ட்ரிங் கெட் நேம் என்று டைப் செய்கின்றோம்.
எனக்கு இங்கிருந்து நேம் என்பது ரிட்டர்ன் ஆகும். அதன் பிறகு எனக்கு இதற்கு மெத்தட் சிலவற்றை தயாரிக்க முடியும். முதல் மெத்தடாக நான் eat என்ற மெத்தடினை தயாரிக்கின்றேன். நான் இப்பொழுது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். இங்கு $sign வர வேண்டும். இவ்வாறு curly brackets உள்ளே this dot name என்று டைப் செய்து curly bracketsன் வெளியே is eating என்று பிரிண்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இந்த மெத்தட்ஸினை விருப்பமான மாதிரி டிஃபைன் செய்யலாம். நான் இந்த கன்செப்டினை தெளிவாக்க வேண்டியதாலேயே ஷார்ட்ஸாக மெத்தட்களை டிஃபைன் செய்கின்றேன். நான் void make sound என்று மேலும் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்கிறேன். இங்கு நான் animal make sound என்று பிரிண்ட் செய்கிறேன். நாங்கள் இப்பொழுது make sound என்ற ஒன்றையும் இம்ப்ளிமெண்ட் செய்தோம். அதன் பிறகு எனக்கு can jump என்ற மெத்தடினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இவ்வாறு void can jump என்று டைப் செய்கின்றேன். இந்த jump என்ற மெத்தடிற்கு நிச்சயமாக integer height ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இந்த பாஸ் செய்யும் height null ஆகலாம். அதனால் நான் இவ்வாறு nullable டிஃபைன் செய்ய வேண்டும். அதனால் நான் டேட்டா டைப்பின் முன்னால் question mark ஒன்றை கொடுத்து இந்த height null ஆகலாம் என்று டிஃபைன் செய்கின்றேன். இப்பொழுது அதற்கு தேவையான ரிட்டர்னினை பிரிண்ட் செய்வோம். இவ்வாறு print என்று டைப் செய்து brackets உள்ளே டபுள் கொட்டேஷன் உள்ளே animal can jump என்று டைப் செய்கின்றேன். அதன் பிறகு நான் height-இனை பாஸ் செய்ய வேண்டும். எனக்கு இந்த விடயங்களே animal என்ற parent class உள்ளே டிஃபைன் செய்ய இருக்கின்றன. நான் உங்களுக்கு இந்த டிஃபைன் செய்த முறை தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் animal என்ற கிளாஸ் ஒன்றை தயாரித்து இருக்கின்றேன். அதனை நான் parent class ஆக யூஸ் செய்கின்றேன். அதை நான் அதற்கு நேம் என்று பிரைவேட் ஃபீல்ட் ஒன்றை டிஃபைன் செய்தேன். அதன் பிறகு கன்ஸ்ட்ரக்டரினை தயாரித்தேன். அதன் பிறகு இதன் நேமிற்கு கெட்டர் ஒன்றை தயாரித்தேன். அதன் பிறகு நான் eat, make sound மற்றும் jump என்ற மெத்தட்ஸ் ஒன்றை தயாரித்தேன். இவ்வாறு என்னுடைய பேரண்ட் கிளாஸினை தயாரித்து இருக்கின்றேன். அடுத்து நான் இதிலிருந்து இன்ஹெரிட் ஆகும் டாக் என்ற கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இல் இசை என்ற ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும் என்று தெரியும். உங்களுக்கு டாக் இஸ் அனிமல் என்று தெரியும். எனக்கு டாக் என்ற கிளாஸில் ஒன்றை நான் தயாரித்தால் இந்த அனிமல் என்ற கிளாஸில் இருந்து அதனை இன்ஹெரிட் செய்ய முடியும். உங்களுக்கு டாக் என்றால் சப் கிளாஸ் ஒன்றாகும் என்று தெளிவாக வேண்டும். நான் இவ்வாறு கீழே வந்து இங்கு இடத்தினை தயாரிக்கின்றேன். இப்பொழுது நான் சைல்ட் கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் டாக் என்ற கிளாஸினை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு டாக் என்ற ஒன்று அனிமலில் இருந்து எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும் என்பது தெரியும். ஏனென்றால் நாங்கள் டாக் இஸ் அனிமல் என்ற கன்செப்டினையே யூஸ் செய்கின்றோம். இப்பொழுது இங்கு டாக் என்ற கிளாஸ் அனிமல் என்ற கிளாஸில் இருந்து இன்ஹெரிட் ஆகி இருக்கின்றது. இங்கு இஷ்யூ ஒன்று வருகின்றது. நாங்கள் அனிமலிற்கு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை தயாரித்து இருக்கின்றோம். அதனால் நாங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்கு இந்த அனிமல் என்ற பேரண்ட் கிளாஸிற்கு தேவையான வேல்யூவினை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு நாங்கள் மேலும் புதிய கன்செப்ட் ஒன்றை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது இந்த டாகிற்கு மாத்திரம் தனித்துவமான ஃபீல்டு ஒன்றை தயாரிப்போம். நான் ஸ்ட்ரிங் breed என்ற ஃபீல்டு ஒன்றை தயாரிக்கின்றேன். இப்பொழுது நான் இந்த டாகிற்கு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் கன்ஸ்ட்ரக்டரினை இங்கு கமெண்ட் ஒன்று கொடுத்து தயாரிக்கின்றேன். நாங்கள் இந்த டாக் என்பதற்கு கன்ஸ்ட்ரக்டரினை தயாரிக்கும் பொழுது இந்த அனிமல் என்ற பேரண்ட் கிளாஸில் இருக்கின்ற நேம் என்ற வேல்யூவினையும் பாஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த அனிமல் என்ற கிளாஸில் இருந்தே டாக் என்ற கிளாஸ் உருவாகி இருக்கின்றது. ஆகவே டாக் இருக்கும் இந்த நேம் என்ற ஃபீல்டு இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் நிச்சயமாக இந்த நேம் என்ற ஃபீல்டினை இங்கு இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். அதற்கு உங்களுக்கு இந்த சூப்பர் என்ற கீவேர்டு என்றால் என்ன என்று நாலேஜ் என்று இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் சூப்பர் என்றால் என்னவென்று பார்ப்போம். நாங்கள் தயாரித்த அனிமல் என்ற கிளாஸிற்கு நான் நேம் என்ற பிரைவேட் ஃபீல்டு ஒன்றை பாஸ் செய்தேன். நாங்கள் அதன் கன்ஸ்ட்ரக்டரினை தயாரிக்க வேண்டும். அதன் பிறகு நான் அந்த கிளாஸில் இருந்து இன்ஹெரிட் ஆகும் டாக் என்ற கிளாஸ் ஒன்றை தயாரித்தேன். உங்களுக்கு நாங்கள் தயாரித்த அந்த நேம் என்ற பிரைவேட் ஃபீல்டிற்கு இந்த டாக் என்ற கிளாஸிற்கும் ஆக்சஸ் இருக்க வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். அதனால் இந்த டாக் என்ற கிளாஸினை தயாரிக்கும் இடத்திலேயே நாங்கள் அவசியமாக அனிமல் என்ற கிளாஸிற்கு பாஸ் செய்த பாராமீட்டர் ஒன்று இருக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் டாக் என்ற சைல்ட் கிளாஸினை தயாரிக்கும் பொழுதே அதன் கன்ஸ்ட்ரக்டரினை இனிஷியலைஸ் செய்யும் பொழுது அது இன்ஹெரிட் ஆகி இருக்கும் பேரண்ட் கிளாஸில் இருக்கும் கன்ஸ்ட்ரக்டரினையும் நாங்கள் இனிஷியலைஸ் செய்ய வேண்டும் என்பது தெளிவாக வேண்டும். அந்த விடயத்தை செய்ய இந்த சூப்பர் என்ற கீவேர்டும் தேவைப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் சூப்பர் என்றால் என்ன என்று பார்ப்போம். முதல் பாயிண்டில் a child class doesn't automatically inherit constructors from the parent class என்று கூறுகின்றது. இங்கு மிகவும் முக்கியமான விடயத்தினையே இது கூறுகின்றது. நாங்கள் பேரண்ட் கிளாஸில் டிஃபைன் செய்த பிரைவேட் ஃபீல்டு ஒன்று இருக்கின்றது. அதை நாங்கள் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை தயாரித்தோம். நாங்கள் அந்த பேரண்ட் கிளாஸில் இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் எந்த சைல்ட் கிளாஸிலும் அந்த கன்ஸ்ட்ரக்டரினை பாஸ் செய்ய வேண்டியதும் தேவைப்படுகின்றது. ஆகவே எமது கன்ஸ்ட்ரக்டர்ஸினை ஆட்டோமேட்டிக்கலி இன்ஹெரிட் செய்யும் ஆப்ஷன் டாட்டில் இல்லை.
அது போன்ற பேரண்ட் கிளாஸ் தொடர்புபட்ட விடயங்கள் சிலவற்றை செய்யவே இந்த சூப்பர் என்ற கீவேர்டினை யூஸ் செய்ய வேண்டி இருக்கின்றது. இங்கு யூஸ் திஸ் த சூப்பர் கீவேர்ட் டு ரெஃபரன்ஸ் த பேரண்ட் கிளாஸ் என்று இருக்கின்றது. எமக்கு சைல்ட் கிளாஸில் இருந்து பேரண்ட் கிளாஸில் ஏதாவது ஒன்றை ரெஃபர் செய்ய வேண்டும் என்றால் எமக்கு இந்த சூப்பர் என்ற கீவேர்டினை யூஸ் செய்ய முடியும். இப்பொழுது நாங்கள் கோடிற்கு சென்று எவ்வாறு இதனை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். நான் இப்பொழுது கூறியதை மீண்டும் உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றேன். இதோ எங்களுடைய அனிமல் என்ற பேரண்ட் கிளாஸ் இருக்கின்றது. இதனுள்ளே நான் இவ்வாறு பிரைவேட் ஃபீல்டிற்கு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை தயாரித்து இருக்கின்றேன். இது கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றாகும். நீங்கள் அனிமல் என்ற கிளாஸில் இருந்து ஆப்ஜெக்ட் ஒன்றை தயாரிக்கும் அனைத்து நேரமும் இந்த நேம் என்ற கன்ஸ்ட்ரக்டரினை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் அனிமல் என்ற கிளாஸினை எக்ஸ்டெண்ட் செய்து டாக் என்ற கிளாஸ் ஒன்றை தயாரித்து இருக்கின்றீர்கள். உங்களுக்கு டாக் என்றாலும் அனிமல் ஒன்றாகும் என்பது தெளிவாக வேண்டும். நாங்கள் இஸ் அ என்ற ரிலேஷன்ஷிப் என்பதே இங்கு இருக்கின்றது. இவ்வாறு டாக் என்ற கன்ஸ்ட்ரக்டரினை இனிஷியலைஸ் செய்யும் பொழுது நிச்சயமாக இங்கு அனிமலின் கீழ் இருக்கும் நேம் என்ற கன்ஸ்ட்ரக்டரினையும் இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். ஆனால் டாட்டில் இந்த இரண்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸினை இன்ஹெரிட் செய்ய முடியாது. அதற்கே நாங்கள் சூப்பர் என்ற கீவேர்டினை யூஸ் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எமக்கு இவ்வாறு சைல்ட் கிளாஸில் இருந்து பேரண்ட் கிளாஸின் ப்ராப்பர்ட்டி ஒன்றை ஆக்சஸ் செய்ய வேண்டும் என்றால் சூப்பர் என்ற கீவேர்டினை யூஸ் செய்ய முடியும். இப்பொழுது நாங்கள் சூப்பர் என்ற கீவேர்டினை எவ்வாறு யூஸ் செய்வது என்று பார்ப்போம். இப்பொழுது நான் இந்த டாக் என்ற கன்ஸ்ட்ரக்டருக்கு முதலில் நேம் இனை பாஸ் செய்கின்றேன். இந்த நேம் என்றால் நாங்கள் இங்கு கொடுக்கின்ற நேம் ஆகும். இது அனிமல் என்ற பேரண்ட் கிளாஸில் இருக்கின்றது. அதே போன்று இவருக்கு breed என்ற ஒன்றையும் நிச்சயமாக பாஸ் செய்ய வேண்டும். இவ்வாறு this dot breed என்று டைப் செய்கின்றேன். இங்கு டாக் என்ற கிளாஸிற்கு மாத்திரம் தனித்துவமான இந்த மெத்தட் வருகின்றது. நான் இப்பொழுது இந்த நேமினை இனிஷியலைஸ் செய்வது இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் என்று எவ்வாறு கூறுவேன்? இங்கே நான் சூப்பர் என்ற கீவேர்டினை யூஸ் செய்கின்றேன். நான் இவ்வாறு சூப்பர் என்ற கிளாஸிற்கு இந்த நேம் என்ற வேல்யூவினை பாஸ் செய்கின்றேன் என்று கன்ஸ்ட்ரக்டரில் இனிஷியலைஸ் செய்யலாம். நான் உங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு அந்த விடயத்தை செய்தோம் என்று தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் முன்னர் இருந்த எரர்ஸ்களுக்கும் நீக்கப்பட்டு விட்டன என்பதை பார்க்கலாம். இது சற்று அட்வான்ஸ் கன்செப்ட் ஒன்றாகும். நீங்கள் இதனை அறிந்து கொள்ள நிறைய ட்ரை செய்ய வேண்டும். இவ்வாறு நான் இந்த அனிமல் கிளாஸில் இருந்து இன்ஹெரிட் ஆகும் சைல்ட் கிளாஸ் ஒன்றை டாக் என்று தயாரிக்கின்றேன். அதனால் அனிமல் உள்ளே இருக்கின்ற அனைத்து வேல்யூஸ்களுக்கும் இவருக்கும் ஆக்சஸ் இருக்கின்றது. அதனால் இவருக்கு இந்த அனிமல் என்ற கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் இன்ஹெரிட் ஆகாது. நாங்கள் அதனை சூப்பர் என்ற கீவேர்டின் மூலம் சென்று இன்ஹெரிட் செய்ய வேண்டும். நான் இங்கு டாக் என்ற கன்ஸ்ட்ரக்டரினை தயாரிக்கும் பொழுது ஸ்ட்ரிங் நேம் என்ற ஒன்றை பாஸ் செய்தேன். அந்த நேமினை இவ்வாறு முதலில் பாஸ் செய்ய அவசியம் இல்லை. நீங்கள் இதனை இறுதியில் பாஸ் செய்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த சூப்பர் கிளாஸிற்கு பாஸ் செய்வது என்ன என்று இங்கு சரியாக கொடுக்க வேண்டும். நான் இங்கு ஸ்ட்ரிங் நேம் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். இந்த பாஸ் செய்யும் நேமினை நான் இந்த சூப்பர் கிளாஸ் உள்ளே பாஸ் செய்கின்றேன். நான் உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இப்பொழுது டாகிற்கு மாத்திரம் தனித்துவமான மெத்தட் சிலவற்றை டிஃபைன் செய்கின்றேன். நான் void fetch என்ற மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். அதன் பிறகு நான் டாக் fetches a ball என்று பிரிண்ட் செய்கின்றேன். இது டாக் என்ற கிளாஸிற்கு மாத்திரம் தனித்துவமான மெத்தட் ஒன்றாகும். இங்கு நான் உங்களுக்கு மேலும் முக்கியமான ஒன்றை கற்பிப்பேன். நான் இங்கு அனிமல் என்ற கிளாஸ் உள்ளே மேக் சவுண்ட் என்ற மெத்தட் ஒன்றை தயாரித்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். இப்பொழுது உங்களுக்கு இங்கு நாங்கள் தயாரித்த டாக் என்ற கிளாஸிற்கும் இந்த மேக் சவுண்ட் என்ற ஒன்றுக்கு ஆக்சஸ் செய்ய இருக்க வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் இந்த விடயங்கள் தெளிவாகும் வகையில் டாக் ஒன்றை தயாரிப்போம். அப்பொழுது உங்களுக்கு நான் இப்பொழுது தெளிவாக்கும் விடயம் நன்றாக தெளிவாகும். நான் இவ்வாறு டாக் என்ற ஆப்ஜெக்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் டாக் என்ற கிளாஸில் இருந்தே இந்த டாக் என்ற ஆப்ஜெக்டினை தயாரித்தேன். உங்களுக்கு இப்பொழுது இந்த டாகிற்கு இந்த அனைத்து ஃபீல்ட்ஸ்களுக்கும் ஆக்சஸ் செய்ய முடியும் என்று தெளிவாக வேண்டும். ஆனால் நீங்கள் டாக் ஒன்றை தயாரிக்கும் பொழுது நாங்கள் இங்கு தயாரித்த கன்ஸ்ட்ரக்டரினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் breed மற்றும் நேமினை பாஸ் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கும். நான் இவ்வாறு இங்கு breedனை பாஸ் செய்கின்றேன். அதே போன்று நேமினை இங்கு பாஸ் செய்கின்றேன். நாங்கள் breedஆக கோல்டன் ரிட்ரீவர் என்று கொடுப்போம். நான் நேமினை டாம் என்று கொடுப்போம். நாம் breedனை டாகிற்கு மாத்திரம் தனித்துவமான ஃபீல்டிற்கு பாஸ் செய்தேன். நான் டாம் என்ற நேமினை
சூப்பர் கிளாஸிற்கு பாஸ் செய்தேன். எனவே இங்கு இருக்கின்ற நேம் என்பது டாம் ஆகும். இப்பொழுது உங்களுக்கு இந்த டாகிற்கு இவ்வாறு இந்த மெத்தட் வேண்டுமானாலும் இருக்க வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். நான் இங்கு ஈட் என்ற மெத்தடினை கால் செய்து ரன் செய்து காண்பிக்கின்றேன். நீங்கள் டாம் இஸ் ஈட்டிங் என்று பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். உங்களுக்கு நாங்கள் இங்கு பாஸ் செய்த நேம் சரியாக பாஸ் ஆகி இருக்கின்றது தெளிவாக வேண்டும். இப்பொழுது நான் மீண்டும் இங்கு சூப்பர் கிளாஸிற்கு வந்து இங்கு இருக்கின்ற மேக் சவுண்ட் என்ற மெத்தடினை கால் செய்கின்றேன். இவ்வாறு doc.make sound என்று டைப் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது இதனை ரன் செய்தால் அனிமல் மேக் சவுண்ட் என்று பிரிண்ட் ஆகின்றது தெரியும். ஏனென்றால் இதனை எங்களுடைய பேரண்ட் கிளாஸில் அனிமல் மேக் சவுண்ட் என்று பிரிண்ட் ஆக வேண்டும் என்று டிஃபைன் செய்தோம். உங்களுக்கு இந்த மேக் சவுண்ட் என்ற மெத்தடில் இருந்து டாகிற்கு மாத்திரம் தனித்துவமான ஒன்றை பிரிண்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதாவது டாக் மேக் சவுண்ட் என்று பிரிண்ட் ஆக வேண்டும். ஆனால் இங்கிருந்து அனிமல் மேக் சவுண்ட் என்று பிரிண்ட் ஆகின்றது. நீங்கள் இந்த அனிமல் என்ற பேரண்ட் கிளாஸில் டிஃபைன் செய்த மேக் சவுண்ட் என்ற மெத்தடினை எனக்கு டாகிற்கு சைல்ட் கிளாஸ் உள்ளே வேறு விதமாக வேலை செய்ய வேண்டும் என்று கம்பைலருக்கு கூற முடியும். அதற்காக நீங்கள் மெத்தட் ஓவர் ரைடிங் என்ற கான்செப்டினை யூஸ் செய்யலாம். இப்பொழுது நாங்கள் மெத்தட் ஓவர் ரைடிங் என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த ஸ்லைடில் the overriding method allows a method in a child class to override the same method in the parent class என்று இருக்கின்றது. உங்களுக்கு நான் கூறியவாறு பேரண்ட் கிளாஸில் டிஃபைன் செய்த மெத்தட் ஒன்றை மெத்தட் ஓவர் ரைடிங் என்ற கான்செப்டினை யூஸ் செய்து இவ்வாறு இல்லாமல் சைல்ட் கிளாஸ் உள்ளே வேறு விதமாகவே இருக்க வேண்டும் என்று கூற முடியும். அடுத்து யூஸ் த சூப்பர் கீவேர்ட் டு கால் த சேம் மெத்தட் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ் என்று இருக்கிறது. எமக்கு சூப்பர் என்ற கீவேர்டிலிருந்து பேரண்ட் கிளாஸ் உள்ளே இருக்கும் விடயங்களை ஆக்சஸ் செய்ய முடியும். நீங்கள் ஏதாவது மெத்தடினை ஓவர் ரைட் செய்யும் பொழுது அந்த மெத்தட் உள்ளே முன்னர் டிஃபைன் செய்த மெத்தட் ஒன்று தேவைப்பட்டால் சூப்பர் என்ற கீவேர்டினை யூஸ் செய்து பேரண்ட் கிளாஸில் இருந்து அந்த மெத்தடினை ஆக்சஸ் செய்யலாம். உங்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை கோடிலிருந்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கும் பொழுது நன்றாக தெளிவாகும். நாங்கள் எவ்வாறு மேக் சவுண்ட் என்ற மெத்தடினை டாகிற்கு பொருந்துமாறு ஓவர் ரைட் செய்வது என்று பார்ப்போம். எனக்கு இப்பொழுது அனிமல் என்ற பேரண்ட் கிளாஸ் உள்ளே இருக்கும் மேக் சவுண்ட் என்ற மெத்தடினை டாக் என்ற சைல்ட் கிளாஸிற்கு பொருந்துமாறு ஓவர் ரைட் செய்ய வேண்டும். நான் இங்கு மெத்தட் ஓவர் ரைடிங் என்ற கமெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இங்கிருந்து இந்த மெத்தடினை காப்பி செய்கின்றேன். நான் void make sound என்ற மெத்தடினை இப்பொழுது ஓவர் ரைட் செய்கின்றேன். நான் இங்கு மெத்தட் ஒன்றை பேஸ்ட் செய்கின்றேன். நான் மெத்தடினை பேஸ்ட் செய்தால் போதாது, இதனை ஓவர் ரைட் செய்ய முயற்சிக்கின்றேன் என்று இங்கு அனோட்டேஷன் ஒன்றை கொடுக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக ஓவர் ரைட் என்ற அனோட்டேஷனை கொடுக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு இதனை டாக் ஆக ஓவர் ரைட் செய்ய வேண்டும். நான் இங்கு அனிமல் என்ற ஒன்றை நீக்கி டாக் ஆக மாற்றிக்கொள்கின்றேன். உங்களுக்கு நான் இப்பொழுது இதனை ரன் செய்தால் டாகிற்கு தொடர்புபட்ட மேக் சவுண்ட் என்பது கால் ஆகும் பொழுது இங்கு டாக் என்றே வருகின்றது தெரியும். உங்களுக்கு இந்த மெத்தட் இப்பொழுது ஓவர் ரைட் ஆகி இருக்கின்றது தெளிவாக தெரியும். இப்பொழுது உங்களுக்கு எவ்வாறு மெத்தட் ஓவர் ரைடிங்கினை எமக்கு தேவையானவாறு எங்களுடைய கிளாஸஸில் சரியாக யூஸ் செய்வது என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் இந்த ஓவர் ரைடிங் என்ற கான்செப்டினை ஃப்ளட்டருடன் வேலை செய்கின்ற பொழுது நிறைய யூஸ் செய்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் சைல்ட் கிளாஸ் உள்ளே டிஃபைன் செய்யும் மெத்தட் என்றும் பேரண்ட் கிளாஸில் இருக்கும் மெத்தடினை மீண்டும் கால் செய்ய வேண்டும் என்றால் சூப்பர் என்ற கீவேர்ட் மீண்டும் தேவைப்படும் என்று முன்னர் பிரசன்டேஷனில் ஓவர் ரைடிங்குடன் கதைத்தது நினைவிருக்கும். நாங்கள் இதனை தெளிவாகும் வகையில் எவ்வாறு இதனை எங்களுடைய டாக் என்ற சைல்ட் கிளாஸ் உள்ளே செய்வது என்பதை பார்ப்போம். நான் இப்பொழுது இங்கு கீழே இந்த விடயத்தை செய்து காண்பிக்கின்றேன். நான் இங்கு கேன் ஜம்ப் என்ற மெத்தடினை மீண்டும் ஓவர் ரைட் செய்கின்றேன். அதனால் நான் இங்கிருந்து இதனை காப்பி செய்து வந்து அனோட்டேஷன் கொடுத்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். நான் இந்த கோடினை இப்பொழுது கமெண்ட் செய்து கொள்கின்றேன். நான் இப்பொழுது கண்டிஷன் ஒன்றை அடிப்படையாக வைத்தே ஜம்ப் செய்கின்றேன். நான் இப்பொழுது இங்கு பாஸ் செய்கின்ற ஹைட் நல்லாக இருக்கின்றதா என்று பார்க்கின்றேன். நல் என்றால் டாக் கேன் ஜம்ப் 2 மீட்டர் ஒன்லி என்று பிரிண்ட் செய்கின்றேன். எனக்கு நல் இல்லாவிட்டால் இங்கு இருக்கின்ற கேன் ஜம்ப் என்ற ஒரிஜினல் மெத்தடினையே கால் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இவ்வாறு கேன் ஜம்ப் என்ற மெத்தடினை ஓவர் ரைட் செய்கிறேன். நான் இங்கு கண்டிஷன் ஒன்றை செக் செய்தேன். நான் இதனை ஃபார்மட் செய்து கொள்கின்றேன். அப்பொழுது தெளிவாகும். நான் இந்த பாஸ் செய்யும் ஹைட் நல் என்றால் டாகும் 2 மீட்டர்ஸ் மாத்திரமே ஜம்ப் செய்யலாம் என்று எனக்கு கண்டிஷன் ஒன்றை செக் செய்கின்றேன். ஏனென்றால் ஹைட் என்பது நலபிளாக இருக்கலாம். எனக்கு இந்த பாஸ் செய்யும் ஹைட் நல் இல்லாவிட்டால் இந்த பேரண்ட் கிளாஸ் உள்ளே இருக்கும் கேன் ஜம்ப் என்ற மெத்தடினை கால் செய்ய வேண்டும். அதனால் நான் இங்கு இந்த சூப்பர் என்ற கீவேர்டின் மூலம் சென்று இந்த கேன் ஜம்ப் என்ற ஒன்றை கால் செய்தேன்.
நான் மீண்டும் டாகிற்கு சென்று கேன் ஜம்ப் என்ற மெத்தடினை கால் செய்கின்றேன். நான் இவ்வாறு ஹைட் நல் பாஸ் என்று செய்து காண்பிக்கின்றேன். உங்களுக்கு ஹைட் நல் பாஸ் செய்தால் டாக் கேன் ஜம்ப் only 2 meters என்று பிரிண்ட் ஆகும் என்று தெரிய வேண்டும். நீங்கள் டாக் கேன் ஜம்ப் only 2 meters என்று பிரிண்ட் ஆகின்றதை பார்க்கலாம். நான் இவ்வாறு ஏதாவது ஹைட் ஒன்றை பாஸ் செய்தால் இங்கு இருக்கின்ற சூப்பர் கிளாஸ் கால் ஆக வேண்டும். நான் இந்த கேன் ஜம்ப் என்ற ஒன்றிற்கு 5 பாஸ் செய்கின்றேன். எனவே இந்த அனிமலினை பேரண்ட் கிளாஸில் இருக்கும் மெத்தட் கால் ஆக வேண்டும். சூப்பர் கிளாஸ் என்றாலும் பேரண்ட் கிளாஸ் ஆகும். ஆகவே அனிமல் கேன் ஜம்ப் என்ற மெத்தட் கால் ஆகி ஹைட்னை நான் 5 என்று பாஸ் செய்கின்றேன். ஆகவே இவ்வாறு அனிமல் கேன் ஜம்ப் 5 meters என்று பிரிண்ட் ஆக வேண்டும். இதோ எங்களுடைய சூப்பர் கிளாஸ் உள்ளே இருக்கும் மெத்தட் இருக்கின்றது. நான் உங்களுக்கு இப்பொழுது மெத்தட் ஓவர் ரைடிங் என்ற இந்த சூப்பர் என்ற கீவேர்டினை நாங்கள் எவ்வாறு சரியாக எங்களுடைய கோடில் யூஸ் செய்கின்றோம் என்பது தெளிவாக வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த விடயங்கள் எளிய கான்செப்ட் இல்லை. நீங்கள் இந்த விடயங்களை அறிந்து கொண்டால் மிகவும் சிறந்ததாகும். உங்களுக்கு இன்று கதைத்த கோடினையும் எங்களுடைய ஜிட்ஹப்பிற்கு சென்று ஆக்சஸ் செய்ய முடியும். நீங்கள் ஜிட்ஹப்பிற்கு செல்லும் லிங்கினை கீழே வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருந்து தேடிக்கொள்ளலாம். அந்த லிங்கிற்கு சென்ற பிறகு இந்த ரெபோசிட்டரிக்கே வருவீர்கள். நான் இன்றைய கிளாஸில் இந்த OOP என்ற ஃபோல்டரின் உள்ளே இருக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் என்ற ஃபைலில் இருக்கும் கோடினை பற்றி கதைத்தேன். உங்களுக்கு நாங்கள் இந்த கோடுள்ளே இன்று கதைத்த முழுமையான கோடினையும் அக்சஸ் செய்ய முடியும். நான் உங்களுக்கு இந்த டாட்டில் இன்ஹெரிட்டன்ஸ் என்ற கான்செப்ட் சரியாக தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் அடுத்த பாட்டில் இருந்து டாட்டில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம்.